இன்னைக்காவது பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணிட வேண்டியதான். ரோல் நம்பர் 15 யாரு? அட அந்த பையனா? அப்ப நல்லா தான் எழுதிருப்பா. அப்படி ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு நீட்டா இருக்கு, முட்டு முட்டா இருக்கு, எடுத்து கண்ணுல ஒட்டி வச்சுக்கலாம் போல. கரெக்ட் 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 கரெக்ட். இங்க பாருங்க, நான் கேட்டதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி வச்சிருக்க. அப்படி இதுக்காகவே 5 மார்க் சேர்த்து கொடுக்கலாம் போலயே. ஸ்டூடெண்ட்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஸ்டூடெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்த பையனுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துற வேண்டியதான். அடுத்து யாரு? ரோல் நம்பர் 13. இவன்லாம் பாதி நாள் கிளாஸுக்கே வரமாட்டான். இவன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்க போறான்? கண்ணை மூடிட்டே கரெக்ஷன் பண்ணலாம். தப்பு 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 தப்பு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல எழுதி வச்சிருப்பான் போல. நான் சொன்னதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்கணும்? அதிக பிரசங்கத்தானம் பண்ணா இந்த பேப்பர் ஃபுல்லா கிழிச்சு தூக்கி போட்ட வேண்டியதான். இந்த பேப்பர் எல்லாம் பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. இதுல டோட்டல் வேற பண்ணி பேப்பர் வேற கொண்டு போய் கொடுக்கணும். எதுக்கு காட்டிக்கிட்டு பேசாம கிழிச்சு தூக்கி போட்டுருவான். கேட்டா நீ எக்ஸாம் எழுதுன்னு சொல்லல, மொத்தமா எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட்டு வர சொல்லி நிக்க வச்சு அடி வாங்க வைக்கணும். அப்பனா தான் திருந்துவான்.